வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான க்ரீமியான சிக்கன் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஒரு க்ரீமியான டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 10 வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம நூடுல்ஸ் வைக்கிற மாதிரி நல்லாவே அந்த தண்ணியில் மூழ்கிடணும். அந்த பாஸ்தா நல்லா வெந்து சாஃப்ட் ஆனதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போது தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. நிறம் மாற தேவையில்லை, சும்மா லேசாக வணக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளைப்பூண்டு வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேங்க. அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வரும். நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப் வாங்கி இந்த மாதிரி இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வணங்கிட்டு வருது. இந்த நேரம் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோழியை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள் சேர்த்து இதே ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. உங்களுக்கு போன்லெஸ் பீசஸ் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது இந்த கோழியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே அந்த கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அது நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த பேனை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோழியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும்.
ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், இந்த கோழியெல்லாம் நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வைங்க. பாருங்கள், நிறமெல்லாம் மாறி நல்லா கோழி சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. கோழியும் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இது காய்ச்சாத பால் தான். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எப்படியும் திருப்பி அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன். இப்போது இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவு அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுத்ததும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் உங்களுக்கு அந்த மைதா மாவெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்படியே அடுப்பில் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருங்க. கட்டி ஆனால் கூட உங்களுக்கு லைட்டாக அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கட்டியெல்லாம் உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். அதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு ரெசிபியை இதில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு நம்ம சாஸுக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க. இந்த மைதா மாவு மிக்சர் சேர்த்ததும் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு அப்படியே கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்கான க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம ஒரு க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் பண்ணுறப்ப எப்படி ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சி வருதோ அந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒயிட் சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவை சேர்த்துக்கலாம். இந்த ஆரிகானோ ஒரு ட்ரை ஹர்ப். உங்களுக்கு ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது. ஸோ இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த ரெசிபிக்கு. அதனால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாஸ் நல்லா க்ரீமியாக திக்காக ஆயிடுச்சு. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்பவும் போட்டுறாதீங்க, 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு, மிளகு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் வேணாலும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ரீமி ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பாஸ்தாவும் நம்ம வடித்து வச்சுருக்கோம், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம க்ரீம் சாஸில் சேர்த்துடலாம். இந்த சாஸ் சேர்த்ததும் நம்ம இமீடியட்டாகவே அதை சர்வ் பண்ணிடலாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் சாஸையும் பாஸ்தாவையும் தனித்தனியாக வச்சுட்டு சாப்பிட்றப்ப அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி அப்சார்ப் ஆகி ட்ரை ஆயிரும். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அந்த சாஸையும் பாஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ரீமியான சிக்கன் பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுட சுட டேஸ்டியான க்ரீமியான ஒரு சிக்கன் பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ரீமியான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.